ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் மூவியோட தொடர்புடைய ஒரு அப்டேட் தான். படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நடிச்சு இயக்குனது யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்ஸ் மூவியினுடைய ஹீரோ கிச்சா சுதீப் அவங்க தான் இந்த படத்தை இயக்கவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த படம் நேற்று தமிழில் ரிலீஸ் ஆகிருந்தது. தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 நாட்கள் முன்பே ஆந்திரா, கர்நாடகா இது மாதிரியான இடங்களையும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் வேறு லெவலில் எல்லா இடங்களையும் வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக இந்த படம் பார்க்குறதுக்கு கைதி 2வினுடைய ஃபீலை கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது பேசப்பட்டுருக்கு. ஸோ இந்த படமுமே அந்த ஜெயில் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்களை தான் இந்த படத்தினுடைய கதை இது மாதிரிலாம் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால கைதி 2 அந்த படத்துக்கான விஷயங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய சொர்க்கவாசல் திரைப்படம் அது குறித்தான ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போதே லோகி சொல்லியிருந்தாங்க, இவன் வேற என்னத்தை எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல, படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என் கதையில் ஏதாவது மாற்றணுமா வேணாமா அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு படமுமே ஜெயிலை பேஸ் பண்ணி தான் வந்திருந்தது. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த படமும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கதையெல்லாம் கைதி 2 படத்தினுடைய கதையை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது, இல்லை இந்த படங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லோகேஷ் கதையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே கைதி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமாக, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக தான் நமக்கு அந்த மாதிரியான அப்டேட்டுகள்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போவே அதுக்கான பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக கைதி 2வினுடைய ஃபீல் நமக்கு இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால என்ன பண்ண போகிறார் லோகி அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய கொஸ்டின்ஸாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ரா. இவங்க யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் தனுஷ் அவங்களுடைய மூத்த மகன். ஆல்ரெடி இப்போ தனுஷ்க்கு லைனப்ஸில் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 2025 பிப்ரவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான வேலைகளை எல்லாத்துலேயும் தனுஷ் பிஸியாக இருக்கும் போது இடையில இன்னும் ஒரு முக்கியமான வேலையும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் வந்திருக்கு. அது தன்னுடைய மகன் யாத்ராவுக்காக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் யாத்ராவை ஹீரோவா தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ ஆல்ரெடி சினி இண்டஸ்ட்ரியில் நெப்பாட்டிசம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி தனுஷ் தன்னுடைய மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நல்ல கதை, ரொம்ப பாப்புலரான ஒரு டைரக்டர், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலைவீசி தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ரஜினி ஓகே சொல்லிட்டாராப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதுவும் ஏன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரில. ஸோ இந்த நெப்பாட்டிசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் முன் வச்சு தான் ரஜினி ஓகே சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 2 தலைமுறை அவங்களுடைய குடும்பத்திலிருந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ சினி இண்டஸ்ட்ரிக்கு யாத்ரா 3வது தலைமுறை அவங்க குடும்பத்திலிருந்து அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு பேசு பொருளாக இனிமேல் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே நடிகர் விஜய் அவங்களுடைய பையன் டேரக்டராக படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம், அது மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் சேதுபதி அவங்களுடைய பையன் கதாநாயகனாக ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வேலைகள் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நடிகர் தனுஷனுடைய மூத்த மகனான யாத்ரா அவங்களும் கூடிய விரைவில் தமிழில் ஹீரோவாக அறிமுகமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸும் மிக விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வாரிசு நடிகர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்து வரப்போகிற இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நாங்கள் வாரிசு நடிகர்களாக இருந்தாலும் எங்களுடைய திறமையின் மூலமாக நாங்கள் நிலைச்சு நிற்போம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கிட்டத்தட்ட இந்த வாரிசு அது அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். வாரிசுனா என்ன, வெறும் நடிகர்கள் நடிகைகள் மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலியிலிருந்து வரணுமா, ஏன் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வரக்கூடாதாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ்
அவங்களுடைய பையன் சாம்வேல் நிக்கோலஸ் இவங்களும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து இன்ட்ரோ ஆகியிருக்காரு. ஹையோ அப்படிங்கிற ஒரு சாங் மூலமாக இவங்களும் வந்து தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹையோ சாங்குக்கு வந்து அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, பாடியிருக்காரு, நடிச்சிருக்காரு அந்த பாட்டில். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளை எழுதின நபர்களில் சாம்வேல் நிக்கோலஸும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஒரே சாங்கில் இவர் இத்தனை முகத்தை வந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த சாங் வந்து திங்க் மியூசிக் அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பாடல் வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு பப் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி ஸோ அங்கே வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு துள்ளல் இசையில் வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து தன்னுடைய இசை பயணத்தை வந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய பையனான சாம்வேல் நிக்கோலஸ் துவங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்து இசை கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சாம்வேல் நிக்கோலஸ் இப்போது அறிமுகமாயிருக்காரு. இது இவருக்கு முதல் முறை கிடையாது. அதாவது ஒரு இசையமைப்பாளராக தான் இது முதல் முறையை தவிர்த்து சினிமாவுக்கு இவர் வந்து புதுசு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 7ஆம் அறிவு படத்தில் ஒரு சாங்குக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து இவருமே வந்து பேக்ரவுண்ட் சிங்கராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவான ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட கான்சர்ட்டில் இது மாதிரியான இடங்களில் இவருமே வந்து கிட்டாரிஸ்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஆஸ் அ மியூசிஷியனாக இவர் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிற பாடல் தான் இதுவே தவிர்த்து சினிமாவுக்கு இவர் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமாக இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய அப்பா மாதிரி இசை உலகத்தில் வந்து ஜொலிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரனுடைய வேல்பாரி பற்றி தான். ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை அவர் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து மணிரத்னம் எப்படி பொன்னியின் செல்வன் புக்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி படமாக எடுத்தாரோ அதே மாதிரி வேல்பாரி நாவலை வச்சு இவரும் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்துக்கான நடிகர்களை தேர்வு செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அமரன் படத்துக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த படத்துக்கும் வேல்பாரி படத்துக்குமே வந்து சங்கர் தரப்பிலிருந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மேனேஜரை போய் பார்த்ததாக தகவல்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் பேச்சுவார்த்தைக்காக இவர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்தியன் 2 படம் வந்து சங்கர் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் எடுக்காமலே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த படம் அமைஞ்சிருந்தது. ஸோ வந்து இந்த படத்தினுடைய தோல்வியின் மூலமாக சங்கருக்கு வந்து எல்லா நடிகர்களும் வந்து நோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இவர் வந்து சிவகார்த்திகேயனை போய் பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆனதுனால ஒருவேளை அவர் வந்து ஓகே சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது பேன் இண்டியா மூவியாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சங்கர் யோசிச்சதுனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பிக் ஹீரோஸ் எல்லாம் போயிட்டு அவர் வந்து அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் நிச்சயமாக பொன்னியின் செல்வன் மாதிரியே அந்த படத்தில் எத்தனை ஹீரோஸ்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பெரிய குரூவை வந்து இவர் இறக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத் இவங்களை பற்றி தான். ஸோ 2012 ரிலீஸ் 3 மூவி. அந்த மூவி அனிருத்தோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான மூவி அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குறிப்பாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒய் திஸ் கொலவெரி இந்த சாங் வந்து ஒலிக்காத இடமே கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து அவங்களோட காலர் டியூன் ரிங்டோன்னு வைக்கிற அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவன பாடல் இந்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாட்டுக்கு அப்புறமாக அனிருத் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. தனுஷ் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமாக இவர் வந்து வேற லெவலுக்கு போனார் மியூசிக் டைரக்டரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ரீசெண்ட் டேஸாகவும் கூட ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து அனிருத் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட 12 படங்கள் வந்து இவரோட லைனப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 12 படங்களில் கூட வந்து விஜய் 69, கூலி, விடாமுயற்சி, இந்தியன் 3 இது மாதிரியான படங்களும் சேரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இது மாதிரியான பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இவர் வந்து மியூசிக் போடுறதுனால இவரோட சேலரியுமே வந்து கோடிக்கணக்கில் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்
விஷயங்களும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்தியன் 2 படத்துக்கு மட்டுமே 15 கோடி இவர் சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஜெயிலர் 2க்கு வந்து 17 கோடியாக இவர் சம்பளம் கேட்டதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ வந்து 12, 15, 17 இது மாதிரியான விஷயங்களாக இவருடைய சம்பளம் வந்து கோடிக்கணக்கில் உயர்ந்துகிட்டே போகிறதுனால இவர் வந்து சின்ன பட்ஜெட் மூவிக்கெலாம் வந்து மியூசிக் போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு தரப்புல இருந்து குற்றமாக வைக்கப்படுது. இவருடைய நண்பராக சொல்லப்படக்கூடிய நடிகர் கவின், அவர் வந்து இப்போ நிறைய படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படமான கிஸ், இந்த மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் போடுறதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் படக்குழுவினர் வந்து அனிருத்தை அந்த படத்துல இருந்து விலக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் அனிருத் தான் வந்து இது மாதிரியான பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணுறதுனால கிஸ் மூவிக்குமே வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து சம்பளம் கேட்டார் அப்படின்னும் இவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு தரப்புல தான் சொல்லப்படுது. கிஸ் இந்த படத்துக்கோட மொத்த பட்ஜெட்டே 20 கோடி தான் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் இவர் வந்து இவருக்கே வந்து 15 கோடி 17 கோடி சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து தாங்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால இவரே வந்து சம்பளம் அவ்வளோ கொடுக்க முடியாது, நான் அவ்வளோ கம்மியாக வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போனதுனால அவரே தான்ப்பா படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் தன்னுடைய நண்பன் படம் தான் அப்படின்னு கூட யோசிக்காம அவர் வந்து எனக்கு இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோ கொடுத்தாதான் நான் வந்து மியூசிக் பண்ணுவேன், அது யாரோட படமாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு, அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, பட்ஜெட் படங்கள் அது மேலே கீழே எப்படி வேணால் போயிட்டு போகுது, நான் க்ரோர்ஸில் தான்ப்பா வாங்குவேன் சேலரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி மியூசிக்கில் எத்தனையோ பேர் வந்து உயரத்தில் இருந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய 2 நபர்கள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இவங்க 2 பேரும். ஸோ இவங்க 2 பேர்லாம் இருக்கும் போதும் கூட ப்ரெசென்ட்ல இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வைப் ஏற்றக்கூடிய மாதிரியான மியூசிக்கை வந்து இவங்க 2 பேரையும் விட அனிருத் தான் போடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுறதுனால இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்னால அனிருத்தினுடைய மியூசிக் வந்து பெரிதாக வந்து வரவேற்பை பெற்றாலும் கூட என்னைக்கும் மியூசிக்கு ராஜா இளையராஜா தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. பார்க்கலாம் இவர் வந்து தொடர்ந்து என்ன மாதிரியான மியூசிக்கை போடுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அனிருத் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு அப்டேட்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம அப்டேட்டில் பேசியிருந்தோம் விடாமுயற்சியினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த சிங்கிளும் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சவதிகா ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஆனால் பாட்டில் எப்பவும் போல் அனிருத் மியூசிக்கில் இருக்கிற அதே விஷயம் தான் இந்த பாட்டிலையுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாட்டு வரிகளை விட அனிருத்தினுடைய மியூசிக் வந்து டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பொதுவாக அனிருத் பாடல்களை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட பாட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில வரிகளே வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் கூட அட இருங்க பாய் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான விஷயங்கள் அப்டேட் நிறைய அவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய வரிகளில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இப்போ இந்த பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அட இருங்க பாய் இது மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களோட வைபுக்கு சேர்ந்து இவர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அனிருத் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய மைல்ஸ்டோனாக வந்து இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் வேர்ல்டில் தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இவருக்கு லைனப்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.